சில நடிகர்கள் தங்களுடைய போட்டி நடிகர்களுடைய படம் ஒழுங்கா ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற ரிவ்யூவர்ஸ் எல்லாத்தையுமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்ப வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனத்தை வைகை புயல் வடிவேலு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எங்க அப்படின்னா, அண்மையில் நடந்து முடிஞ்ச நடிகர் சங்கம் பொதுக்குழுவில் இந்த விஷயத்த அவர் பேசியிருக்கிறாரு. அண்ட் இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பலர் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் விரிவா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அண்மையில் நடிகர் சங்கத்துடைய பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடந்தது. அதில் பலர் பங்கேற்றிருந்தாங்க. குறிப்பாக அப்போ பேசிய வடிவேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இருக்கிற காலத்தில் சில நடிகர்கள் தங்களுடைய போட்டி நடிகர்களுடைய படம் ஓடக்கூடாது அப்படின்றதுக்காகவே பணத்தை கொடுத்து ரிவ்யூவர்ஸ் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ண சொல்றாங்க. திட்டமிட்டு அந்த படத்தை அழிக்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 பேர் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியை காலி பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு கம்ப்ளைண்ட்டையுமே வச்சிருக்காரு. யார் அந்த 10 பேர் அப்படின்றத பற்றியா அவர் எதுவும் பெருசா சொல்லலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் முதல் நாளே ரசிகர்கள் விமர்சனம் சொல்றது, அந்த யூடியூப் மூலமா விமர்சனம் சொல்றது அப்படின்றத நம்ம முறைப்படுத்தணும், அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றதுமே முதல் முறை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக நம்ம முதல் இஷ்யூவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கப்புறம் பொறுமையாக செகண்ட் இஷ்யூக்கு வரலாம். முதல் இஷ்யூ என்ன அப்படின்னா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் திட்டமிட்டே பரப்பப்படுதா அப்படின்றதான் அதில் ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த விஷயம் கடந்த இதுக்கு முன்னாடி ஒரு 3 இயக்குநர்களும் இந்த ஒரு கன்சர்னை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பிட்ட அந்த 3 இயக்குநர்கள் யார் அப்படின்றத நம்ம முதல்ல ஆர்டரில் பார்த்துடலாம். போன வருஷம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மெய்யழகன். மெய்யழகன் திரைப்படத்துடைய இயக்குனர் பிரேம்குமார். மெய்யழகன் 25 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட திரைப்படம். அதோடைய ஒட்டுமொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் டுவர்ட்ஸ் அந்த கடைசி இந்த தியேட்டரிக்கல் ரன்ஸ்ல கிடைச்சது பார்த்தோம் அப்படின்னா 52 கோடி கிட்ட அதுக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அதுக்கான லாபம் ஈட்டிட்டாங்க அப்படின்னு மாதிரி நம்ம பார்த்துட்டாலும் அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறமா அந்த திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமான ஒரு வரவேற்பு அந்த திரைப்படத்துக்கு இருக்கு. பலர் சொல்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்திய சினிமாலே வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யழகனை சொல்றது நம்மளால பார்க்க முடியுது. 2 முக்கியமான நடிகர்கள், அரவிந்த் சுவாமியா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், நல்ல பெரிய நடிகர்களும் கூட 2 பேருமே ஒரு கிட்டத்தட்ட 100 கோடி திரைப்படம்லாம் கார்த்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகர் நடிச்ச அந்த திரைப்படம் தியேட்டர்ல வெறும் 50 கோடி தான் வசூல் செஞ்சது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. பிரேம்குமாருமே அந்த ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருப்பாரு. நிறைய பேர் திட்டமிட்டு அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புறாங்க. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புறது திரைப்படங்களை அப்படியே அழிச்சிருது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த பிரச்சனை அப்படின்றது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்ற ஒரு கன்சர்னையுமே பிரேம்குமார் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி மெய்யழகன் திரைப்படம் ரிலீஸ் ஆன சமயத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த படத்துக்கு ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்திருந்தது. அது தியேட்டரிக்கல் ரன்ல பார்த்தோம் அப்படின்னா சிலர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சிலர் ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு. பட் ஆனா ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப யுனானிமஸா அதுக்கான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு ஒரு நல்ல படத்தை எப்படி நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்ணோம் அப்படின்றத ஒரு விஷயத்தை ஒரு பதிவு சோசியல் மீடியால அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதை வச்சு பிரேம்குமார் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை பார்க்கறதுக்கே மக்கள் யோசிக்கிறாங்க. அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு நல்லா இருக்கு, மற்ற ஒவ்வொருத்தரும் அதை போய் பார்க்கறதுக்கு தயங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொன்னாரு. இந்த ஒரு பிரச்சனையை பிரேம்குமார் சுட்டி காட்டினது மட்டும் இல்லாம சென்ற ஆண்டு ரிலீஸ் ஆன வேட்டையின் திரைப்படத்துடைய இயக்குனர் டிஜே ஞானவேலுமே சொல்லியிருந்தாரு. போன வருஷத்தோட எண்ட்ல நடந்த ஒரு டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள்ல அவர் இந்த ஒரு கன்சர்னை ரைஸ் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, எந்த ஒரு படமா இருந்தாலும் சரி, படத்துடைய FDFSக்கு முன்னாடியே, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு முன்னாடியே வேட்டையின் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது. இதை ஏன் எந்த ஒரு யாருமே இதை அட்ரஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையுமே அதில் சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் ரஜினி அவர்கள் டாப்ல இருக்கிறாரு. அவருக்கு போட்டி நடிகர்கள் பலர் இருந்தாலும் இத்தனை நடிகர்கள்ல எந்த நடிகர் குறிப்பா இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் குறிப்பிட்டு சொல்லல. பட் இருந்தாலும் இந்த ஒரு கன்சர்ன் ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு அப்படின்றதையுமே சொல்லியிருந்தாரு. வேட்டையனுமே பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு தோல்வியை தான் சந்திச்ச திரைப்படம். அந்த திரைப்படம் மெய்யழகன் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு யுனானிமஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தாலும் வேட்டையனுக்கு அந்த மாதிரியான ஒரு யுனானிமிட்டி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்குமே ஒரு ஓடிடி வந்ததுக்கு அப்புறமே அதுக்கு ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்தது. பட் இருந்தாலும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ரஜினி அவர்களுடைய முந்தைய திரைப்படமான ஜெயிலர் 600 கோடிக்கு மேலேயும், வேட்டையனுக்கு அடுத்த திரைப்படமான
கூலி 500 கோடிக்கு மேலேயுமே கலெக்ட் பண்ணியிருந்தது. குறிப்பா வேட்டையனுக்கு வந்தது மிக்சட் ரிவ்யூஸ். கூலிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெகட்டிவிட்டி வந்ததே நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்குமே அவ்வளோ வசூல் செஞ்சுட்டு இருக்க அந்த சமயத்துல வேட்டையன் வந்து கிட்டத்தட்ட 300 கோடி வசூல் தொடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்படி அந்த திரைப்படத்துக்கு முந்தின படமும் பெரிய ஹிட் ஆகுது, அதுக்கு பிந்தின படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல்ல மிகப்பெரிய வசூலை ஈட்டு அப்படின்னும் போது வேட்டையன் திரைப்படம் 250 300 கோடி வர்றதுக்கே ஒரு மிகப்பெரிய கஷ்டப்பட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ்லயே இந்த திரைப்படம் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் அப்படின்ற ஒரு கருத்தும் பலர் வந்து வச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. கூலி திரைப்படமா இருக்கட்டும், ஜெயிலர் திரைப்படமா இருக்கட்டும், அந்த 2 படங்களோடவும் ஒரு நல்ல இன்டென்ஷன்ல எடுக்கப்பட்ட படம் வேட்டையன். ஆனா எதனால அது ஓடல அப்படின்ற ஒரு கேள்வியுமே பலர் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டோட தொடக்கத்துல ரிலீஸ் ஆன விடாமுயற்சி திரைப்படம் மகள் திருமேனி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது மகள் திருமேனி மட்டும் இல்ல, அஜித் அவர்களே அதை மகள் திருமணிகிட்ட சொன்னதாகவுமே அவர் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, மகள் இந்த மாதிரி என்னை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க, என்னை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ண நேரிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடியே வார்ன் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியான நெகட்டிவிட்டிக்கு நீங்கள் தலை சாய்க்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அஜித் அவர்கள் வந்து மகள் திருமணிகிட்ட சொல்லியிருக்காங்க. படம் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படின்னும் போது அந்த படம் அனௌன்ஸ் பண்ண பட்டத்துல இருந்தே அது மீதான ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருந்தது. அது மேல பல சர்ச்சைகள் வந்து இருந்தது. படத்துல அந்த சண்டை இந்த சண்டையா இருக்குது. படத்துல வந்து 2 பேரும் இயக்குனருக்கும் நடிகர்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இயக்குனர் செய்யறது நடிகருக்கு பிடிக்கல, நடிகர் செய்யறது இயக்குனருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் அதை சுத்தி இருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த படத்தை மீது கடுமையான நெகட்டிவிட்டியை ஒருத்தவங்க வந்து பரப்பிட்டே இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மகிழ் திருமேனி வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த அஜித் அவர்களே வார்ன் பண்ணாரு அப்படின்றதையுமே அவர் சொல்லியிருக்காரு. அஜித் அவர்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எந்த ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸுமே கடந்த பல ஆண்டுகளாகவே பண்ணலை. அப்படி இருக்கும்போது அவர் மூலமா வந்த இந்த ஒரு வார்த்தையுமே ஒரு கன்சர்னிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இது மாதிரி தொடர்ந்து ஒரு படத்துக்கு நெகட்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே சில நடிகர்கள் வந்து தங்களோட போட்டி நடிகர்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரியான வேலைகள் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. அதே மாதிரி 2வது விவகாரம் வடிவேலு சொல்ற பப்ளிக் ரிவ்யூ. அந்த பப்ளிக் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கொடுக்குற ரிவ்யூவை வந்து முறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இந்த பப்ளிக் ரிவ்யூவையுமே டேம்பர் பண்ணுறாங்க. அதாவது இந்த பப்ளிக் ரிவ்யூ வந்து ஜென்யூனான ரிவ்யூ கிடையாது. அதையுமே காசு கொடுத்து சிலர் வந்து போக சொல்லி அதில் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே இந்த எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி அண்மையில் அதே மாதிரி 2 போட்டி நடிகர்களுடைய திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ வீடியோஸை வந்து கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு தொடர்ந்து அந்த பப்ளிக்ல இருந்து சேர்ந்த 2 பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்றாங்க. படம் நல்லா இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த கடுமையாக சொல்லிருக்காங்க. அதே 2 பேர் அதோட போட்டி நடிகரோட இன்னொரு திரைப்படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. 2மே கலவையான விமர்சனம் கிடைச்ச ஒரு படம் தான். மக்கள் மத்தியில இருந்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை தாண்டி 2மே ஒரு ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இப்போ இவங்களோட இங்க இருந்து ஒரு ரசிகர்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த நடிகர் சொல்லி தான் இந்த படத்துக்கு இந்த 2 பேரும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. இதே 2 பேர் பாருங்க, அந்த நடிகர் நடிச்ச திரைப்படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பப்ளிக் ரிவ்யூவுமே அவங்க டேம்பர் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக ரசிகர்கள் வந்து சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே ஒரு விஷயத்த இப்போ வடிவேலு அவர்களும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் மூலமாவே ஒரு படத்தை ஃப்ளாப் ஆக்கிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே பலர் எழுப்பியிருந்தாங்க. அண்மையில் ஒரு நீயா நானா நிகழ்ச்சியிலையுமே அந்த ரிவ்யூவர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் நடிகர்களுக்காகட்டும் இந்த ஒரு டிபேட் வந்து போயிட்டு இருக்குது. அப்போ வந்து ரிவ்யூவர் சைட்ல இருந்து சொன்ன ஒரு விஷயம், இது வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒன்று. கருத்து சுதந்திரம் அப்படின்றது நான் ஒரு படத்தை பார்க்குறேன், அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். இதுல என்ன ஒரு குறையா இருக்க போகுது அப்படின்றது. அதே இதுல அங்க ஆப்போசிட்ல இருந்த சில ரசிகர்களுமே ஒரு கன்சர்னை ரைஸ் பண்ணாங்க. நீங்க சொல்றது ஓகே தான், ஆனா நீங்க ஜெனியூனா சொல்றீங்களா அப்படின்ற ஒரு கன்சர்னையுமே அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பெய்ட் ரிவ்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுமே எழுந்தது அந்த ஒரு விவாதத்தில். அப்படின்னும் பொழுது இந்த ரிவ்யூவர்ஸ் இதை தாண்டி நிறைய எலமெண்ட்ஸ் இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இதில் ப்ளே பண்ணுது அப்படின்ற ஒரு சந்தேகமுமே பலருக்கு எழுந்திருக்கு. இதுக்கான குரல் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்தே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 2 ஆண்டுகளா சில நடிகர்கள் வந்து தங்களோட போட்டி நடிகர்களுக்கு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வலுவாகிட்டே போகுது. இதை குறித்த உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.